ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி தான். ஆன்டிக்கில் நிறைய கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி வந்திருக்குதுங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ், என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து பென்டென்ட் வித் இயரிங் மட்டும் போட்டிருந்தோம். இந்த பென்டென்ட்டுக்கு நல்ல என்கொயரி இருந்துச்சு. பட் இந்த பென்டென்ட்டை இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி செட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் மாலா மாதிரி உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் செயின் மாதிரியே வியர் பண்ணிக்கலாம். டாலர் செயின் மாதிரி போடக்கூடிய ஒரு பீஸு. இந்த பென்டென்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பீகாக் பென்டென்ட்டு, லக்ஷ்மியும் இருக்கும். உங்களுக்கு நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரியான பீஸு. இதுக்கு பேக் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்லாவே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் லென்த் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம டாலர் செயின்லாம் போட்டால் என்ன லென்த்துக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ், இதுக்கு மேட்சிங் இயரிங். இதில் அல்டிமேட்டே இந்த இயரிங் தான். இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வித் இயரிங்ஸோடைய நிறைய பேர் இந்த இயரிங் மட்டும் தனியாக கொடுப்பீங்களான்னு கூட என்கொயரி பண்ணாங்க. பட் இது செட்டாக வருது. செட்டாக மட்டும்தான் வருங்க. உங்களுக்கு இப்படி வேணும்னா இப்படி செட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பென்டென்ட்டில் இந்த செயின் அட்டாச் பண்ணியே வச்சுருக்குறோம். ஒன்லி பென்டென்ட் வித் இயரிங் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். 1200 வரும். பட் இந்த கஸ்டமைசேஷனோடைய ப்ரைஸு ஒன்லி 1500 தான் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து நல்ல லாங் லென்த்து, ஃபுல்லாக கெம்ப் ஒர்க் வச்ச மாதிரியான பால் வச்ச ஒர்க்கு. உங்களுக்கு இந்த செயினோடு சேர்த்தியே 1500 தான் வருது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் பென்டென்ட்ஸ் இதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 1500 ருபீஸ் ரேட் வருது. இந்த மாதிரி செயின்லாம் நீங்கள் தனியாக எடுக்கும்போது ஒன்லி இந்த ஆட் ஆன் இந்த பென்டென்ட் இல்லாமல் இந்த செயின் மட்டும் வேணால் கூட வாங்கிக்கலாம். 600 ருபீஸ் வரும். ஏதாவது பென்டென்ட் வச்சுருக்கேன், அதுக்கு செயின் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த செயின் மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாம். இதுலேயும் வெரைட்டி இருக்குது, இதே வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த செயின் மட்டும் வேணால் கூட வாங்கிக்கலாம். 600 ருபீஸு. ஸோ இப்படி டோட்டல் செட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. கஸ்டமைசேஷனோட ஃபுல் செட்டு இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 தான் ரீசனபிளான ப்ரைஸு. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது ரொம்ப பெரிய சைஸ் பென்டென்ட் வச்சு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பென்டென்ட்டோட சைஸ் சின்னது வச்சு ஒரு மேக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த டாலர் நிறைய பிளேசஸில் பார்த்துருக்கலாம் கஸ்டமர்ஸு. பட் இந்த டிசைன் என்னோடய ஓன் கஸ்டமைசேஷனில் மேக் பண்ணது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பென்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வச்சு இந்த செயின் மட்டும் தனியாக கூட ஆன்டிக் செயின் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது டபுள் ஹூக் கூட இருக்கும். நீங்கள் ஏதாவது பென்டென்ட்ஸ் டபுள் ஹூக் பென்டென்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செயின் மட்டும் தனியாக கூட வேணுனாலும் கிடைக்கும். 600 ருபீஸ் ப்ரைஸு. இந்த செயினோட லென்த் நல்ல லாங் லென்த். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் செயினில் லாஸ்ட் ஹூக் போடுறீங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் ஹூக் போட்டிங்கன்னா லென்த்து வந்து ஒரு 30 இன்ச்சஸ் வரைக்கும் வேணாலும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். அந்த அளவுக்கு நல்லா லாங்காக இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்டென்ட் ப்ளஸ் இந்த செயினோட சேர்த்தியே 1200 ருபீஸ், 1200 இது நார்மல் கோல்ட் செயின் கிடையாது, ஆன்டிக் செயினுங்க. ஆன்டிக் செயின் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதில்ல, ரேர் தான் உங்களுக்கு. ஸோ இது மாதிரியெல்லாம் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. 1200 ருபீஸ், 1200 க்யூட்டாக ஒரு குட்டி டாலரில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். 1200. இது வந்து உருவம் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, உருவம் இல்லாமையும் நான் சில 2 கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் காமிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதும் ஆன்டிக் செயினில் தான் ஒரு கஸ்டமைசேஷன். இது இந்த பென்டென்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பென்டென்ட், ஸ்டோன் வச்ச பென்டென்ட். இதில் எந்த உருவமுமே இருக்காது. ஈவன் பீகாக் உருவம் கூட இருக்காதுங்க. ஒரு டர்க்கி டிசைன் மாடலில் இருக்கக்கூடிய பீஸு. இதில் நான் ஆன்டிக் செயின் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செயின். தசாவதார செயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பேட்டர்ன். பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பேக் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பென்டென்ட் செயினோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேட்சிங் செட்டாக இயரிங்ஸும் செட்டாக வந்துடும் உங்களுக்கு. இயரிங்ஸ் குட்டியாக இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸு. இந்த செட்டோட ப்ரைஸு 1000 ருபீஸ் வருது. இது ஆக்சுவலி செகண்ட் செட். இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமைசேஷன் போட்டிருந்தேன். இந்த மாதிரி மேக் பண்ணி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு பீஸ் இருக்குது, லாஸ்ட் சிங்கிள் பீஸ். யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. 1000 ருபீஸ் மட்டும்தான். ஆன்டிக் செயினோட வருது.
ஒன் மோர் கஸ்டமைசேஷன். இதுவுமே ரொம்ப க்யூட்டான பெண்டன்ட்டுங்க. குட்டி பெண்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர் பேஸ்டு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை நிறைய கலர்ஸ் கொண்டு வந்துருந்தோம். இப்போ இந்த ஒரே ஒரு கலர் சிங்கிள் பெண்டன்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நான் வந்து ஆன்டிக் செயின் தான் போட்டிருக்கேன். இது நார்மல் கோல்ட் பாலிஷ் செயின் இல்லை, ஆன்டிக் செயின். ஆன்டிக் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படின்னா நம்ம கோல்டு செயினே வாங்கி கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலர் வரும், அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு வேரியேஷனே தெரியாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸு. இது பார்த்தீங்கன்னா செயினோட டிசைன் ஒரு டிஃப்ரெண்ட்டான செயின் டிசைன் இது. இதில் பேக் செயின் அட்டாச் பண்ணல. உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் பண்ணிக்கோங்க, வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அட்டாச் பண்ணாமல் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட் செயினில் பென்டன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது 18 இன்ச்சஸ் லென்த்து தான் வருது. உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா 20 இன்ச்சஸ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பேக் செயினோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்டென்ட் மட்டும்னா 400. இந்த செயினோடு எடுக்கும்போது உங்களுக்கு 700. பேக் செயின் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1750 எக்ஸ்ட்ரா பேக் செயினோடு சேர்த்து எடுக்கும்போது ஃபுல் செட்டு 1750 ரேட். ரொம்ப சாரிங்க, 750 ரேட்டு தான் வரும். ஐம் ஸோ சாரி, 750 தான் வரும் உங்களுக்கு. 1750ன்னு சொல்லிட்டேன். ஸோ 20 இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து. ஒரு சிலர் நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த செயின் ரொம்ப கழுத்தொட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் செயின் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லென்த்து 20 இன்ச்சஸ் வரைக்கும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். இது ஆன்டிக் பென்டென்ட், ஆன்டிக் செயினோடு சேர்த்து பேக் செயின் ஆட் பண்ணும்போது 1750. பேக் செயின் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1700க்கே வாங்கிக்க. 700க்கே வாங்கிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறீங்க. இதனுடைய ரேட் வந்து 750 பேக் செயினோட. பேக் செயின் இல்லாமல்னா ஒன்லி 700. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.